ஒரே ஒரு டீ தான் போட போகிறேன். எனக்கு எல்லாமே கண் திட்டம் தான். இந்த மாதிரி தண்ணி வச்சுன்ட்டு வாக்பக்ரி சாய் நல்லா இருக்குங்கிறா. நான் ப்ரூக் பாண்ட் நேச்சுரல் கேர் அந்த இது வாங்குவேன், அதில் எல்லாம் இருக்கும். அன்றைக்கி இந்த நோம்புக்கு எடுத்ததுலேருந்து ஏலக்காய் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது இதில் போட்டாச்சு. இப்போ இஞ்சி போட்டு கொஞ்சம் மீடியமாக வச்சுடலாம். சர்க்கரை நான் சேர்த்துக்குவேன், சில பேர் வேண்டான்னு நினச்சா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கிறது. இஞ்சி டீ போட்டாக எப்போவுமே கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு தான், தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு தான் பாலை விடணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம பால் சேர்ப்போம். இவ்வளோ போரும் எனக்கு டீன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கிறது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ இது நல்லா பொங்கி வருது. அடுப்பு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்ட வேண்டியதான். ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் டீ வடிகட்டி வச்சுண்டு இப்போ இந்த குப்பையோடு இப்படியே சிங்கில் போட்டுறக்கூடாது. இது ஒரு டிப்ஸு. டீ போட்டால் இதோட இப்படி போட்டோன்னா சிங்கில் அடைச்சிக்கும். அதனால் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி இதில் வடிகட்டினோம் அப்படின்னா இந்த வடிகட்டியில் எல்லா அந்த டீ பொடியும் வந்துடும். அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் டஸ்ட்பினில் போட்டுட்டு வெறும் பாத்திரம் தான் இதில் போடணும், சிங்கில். ஓகேயா? ஸோ சூடான சுவையான ஜிஞ்சர் டீ ரெடி.